ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆகணுமா, ப்ளஸ் நீங்கள் ஓரளவுக்கு கிரிக்கெட்டில் ரீச் ஆகிருக்கணுமா அப்படின்னா உங்களுக்காக ஆளுங்க தான் இந்த வீடியோ. என்னன்னு நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போய் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆகணுமா, ஓரளவுக்காக இந்த டிஎன்பியில் இல்லை ஐபிஎல் ரீச் ஆகணுமா அப்படின்னா ஆளுங்கள்லாம் அந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு 4 ரூல்ஸ் சொல்கிறேன். அந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஐபிஎல் இல்லை டிஎன்பிஎல் நீங்கள் இந்தியா கூட ஆடுறது இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூ வாண்ட் டு ஜாயின் இன் ப்ராப்பர் அகாடமி. இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பரான அகாடமியில் ஃபஸ்ட்டு சேர பாருங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ப்ராப்பரான அகாடமி இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு லோக்கலில் வந்து இப்போ சேரணுமேனு சொல்லிட்டு ஒரு அகாடமி சேரணும் வந்து விசாரிங்க. நல்லா ஃபஸ்ட்டு விசாரிச்சு இப்போ அவுட்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருந்தால் கூட நல்ல ஒரு அகாடமியை பார்த்து சேர்ந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிப்பீங்க. அந்த அகாடமியில் வந்து உங்களை வந்து சில பல மேட்சஸ்லாம் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே மேட்சஸ் கிடக்க மாட்டாங்க. போன உடனே வந்து நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஸ்டாண்ட்ஸு, உங்களோட பேட்டிங், நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க, உங்களோட ஆட்டம் என்னது, உங்களோட ஃபுல் கேரக்டர் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற கோச்சஸ் இல்லை செலக்டர் வந்து நோட் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து மிஸ்டேக் நம்ம மாற்றணும், இந்த மாதிரி அகாடமி வந்திருக்கீங்க, நல்லா பிளேஸ்லாம் ட்ரெயின் பண்ணி விட்றோம், நீங்களும் ட்ரெயின் ஆகணும், நல்லா ட்ரெயின் ஆவீங்க அப்படின்னு சொல்லி உங்களே ட்ரெயின் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து வரும்போது சூப்பராக ப்ரொஃபஷனல் மாதிரி நல்லா ஆடினீங்க, டிஃபென்ஸ்லாம் வச்சிங்க, நல்லா கிளாஸியாக ஆடினீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பெரிய மேட்சஸ் கிடக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடினீங்கன்னா அவங்க வந்து இந்த கிளப்புக்கு வயசில் மேட்ச் வைப்பாங்க. அந்த கிளப் வயசில் இல்லாட்டி அகாடமி சொல்கிறேன், அகாடமி வயசில் நீங்கள் மேட்ச் வைப்பாங்க. அப்போ நீங்கள் போய் ஆடும்போது நல்லா ஆடினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் இப்போ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அகாடமி கிளப்ஸ் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே மேட்ச் வைப்பாங்களே, அதுக்குள்ளே நீங்கள் நல்லா ஆடிட்டீங்கனாலே அப்புறம் வந்து உங்களோட டிவிஷனு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி செலெக்ஷனுக்கு அனுப்புவாங்க. செலெக்ஷன் அனுப்பும்போது அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து டிவிஷன் அந்த மாதிரி 1, 2, 3, 4 அந்த மாதிரி தான் போகும், பொறுமையாக தான் போகும். அதனால் வந்து நீங்கள் வந்து நடுவில் என்ன பண்ணணும், நடுவில் நல்லா டயட்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா நீங்கள் எப்படி ஆடுறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கணும். இப்போ டிவிஷன் வந்துட்டமே அடுத்த டிஸ்ட்ரிக்ட் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ட்ரைனிங் லூஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி ஆடுறீங்களோ வந்து கொஞ்சம் எஃபர்ட் நல்லா போட்டு ஆடணும். எஃபர்ட் போட்டு ஆடிட்டு கடைசியில் வந்து நீங்கள் டிவிஷன் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி போயிட்டே இருப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி போயிட்டு ஸ்டேட்டெல்லாம் போயிட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து இது பண்ணுவாங்க, உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் ஆட வைப்பாங்க. நிறைய மேட்சஸ் போகணும், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு அகாடமி சேர்றீங்களா இல்லை ஒரு கிளப்பு சேர்றீங்களா, எதில் சேர்ந்தாலும் அங்கே கொடுக்குற மேட்சஸ் மட்டும் ஆடிட்டு வெளியோட்டமாக கிடச்சா கூட அங்கே கூட நம்மளே வந்து கேட்க மாட்டோம், அவங்களே கூப்பிடுவாங்க, அப்போ மட்டும் தான் போய் ஆடுறோம். அது தப்பு பண்ணுறீங்க. என்ன பண்ணணும், கூகுளே இல்லை எதனா ஒரு இடத்துல எதனா ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு ஒரு ஃபார்மு, இப்போ நிறைய இடத்துல நிறைய காலேஜஸ் நிறைய ஸ்கூலு நம்ம நிறைய கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் போய் நல்லா பாருங்கள். இந்த நிறைய காலேஜஸ்லாம் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த மேட்சஸ்லாம் போய் ஆடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் ஒரு சைடு ஆடினா கூட இந்த மேட்சஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு நிறைய ஃபார்ம் வரும். ஃபார்ம்லாம் போட்டு நியர்பை தான் சொல்கிறேன், ரொம்ப தூரம் கூட வேணாம், நியர்பை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மேட்சஸ்லாம். அது மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஃபார்மாக ஃபில்அப் பண்ணி அந்த மேட்சஸ்லாம் போய் நல்லா விளையாட போகணும். கைஸ், இப்போ நான் ரூல் 3 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ ரூல் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து அகாடமி போகிறேனே, கோச்சிங் போகிறேன், கிளப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அதோட ஆடிட்டு மேட்சஸ்லாம் போனீங்கன்னா அதோட நிறுத்திடுவீங்க. சைடில் வந்து சண்டே இல்லை சாட்டர்டே எதனா ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து 1 hour இல்லை 2 hour நீங்களே தனியாக பே பண்ணி ப்ரைவேட்டாக நெட்ஸ் எதனா இருக்கும், அங்கே போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா மேட்சஸ்லாம் அடுத்த மேட்சஸ்லாம் போகும்போது நல்லா ட்ரெயின் ஆகணும், உங்களுக்கு நல்லா ஆட முடியும் உங்களால். அடுத்த நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 4th பாயிண்ட்டில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கைஸ் நிறைய பேர் ஒரு தப்பு போடுறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நிறைய மேட்சஸ் போகிறேன், நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க, நான் தான் நிறைய மேட்சஸ் போகிறேன், நிறைய பெரிய மேட்சஸ் போகிறேன், ப்ரொஃபஷனலாக ஆடுறேன், நல்லா சாதிக்க முடியல அப்படியே இப்படியான்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன தப்பு, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஆடுறேன், ஆனால் என்ன போகும்போது ஃபஸ்ட்டு உட்காந்து வைக்கிறாங்க. எந்த மேட்சாக இருந்தாலும் எந்த பெரிய டோர்னமெண்ட் போனாலும் அங்கே வந்து நீங்கள் என்ன சின்ன ஒரு லோக்கலில் வந்து இங்கே ஒரு நடத்துகிற இந்த கார்பால் டோர்னமெண்ட் போனீங்கன்னா கூட 11 பேர் எல்லா டீம்லேயும் இருப்பாங்க. எல்லா டீம் நீங்கள் போகிற கார்பால் மேட்ச்சு எல்லா கிரவுண்டுக்கு போனீங்களோ அங்கே வெயிட்ஸ் போட்டாலும் 11 பேர் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து ஒரு 12வது ஆளாக சேர்க்கறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அதில். ஏன்னா அவங்க 11 பேர் வெல் ட்ரெயின்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். இதே நீங்கள் ஒரு 10 பேர் இல்லை 9 பேர் மேட்ச்சில் ஆடுற மாதிரி இருந்துட்டு மிச்சம் 2 பேர் சும்மா உப்பு பார்க்க வச்சுருந்தாங்கன்னா உங்களை வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து போனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இதை வந்து தள்ளி தூக்க வைப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகணும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதாக தான் உங்களை மேட்சஸ்லாம் அனுப்புவாங்க. நிறைய பெரிய மேட்சஸ்லாம் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஐபிஎல் டிஎன்பிஎல் அந்த மாதிரி நிறைய பெரிய மேட்சஸ்லாம் கொண்டு போகும்போது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, கொடுக்குறது ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான். அதுலேயும் வந்து நீங்கள் செஞ்சுரி போட்டு 5 விக்கெட் 6 விக்கெட் பவுலிங் போட்டிங்கன்னா அதில் எடுத்து இல்லாட்டி ஃபீல்டிங் பண்ணுறதுனா ஒரு
2, 3 கேட்ச் சும்மா ஜடேஜா மாரி, ஜானி ரோட்ஸ் மாரி பக்காவா பிடிச்சிட்டீங்கன்னா, வந்து உங்கள ஒரு செலக்டர் இல்லாட்டி வந்து அந்த டீம் கோச் அந்த மாரி நல்லா பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நீங்க குடுக்குற 2 மேட்ச், 3 மேட்ச்சும் வந்து கோட்டை விட்டுட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் உங்களால சாதிக்கிறது கிரிக்கெட்ல. அதனால நீங்க வந்து கிடைக்கிற மேட்சஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, விளையாடுறீங்க, அதோட விட்டுறீங்க. விளையாடுறதுல கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட் ஸ்டாக் இருக்குல்ல, அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களோட ஸ்கோர், உங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் அதுல காட்ட முடியும். ஏன்னா கிரிக்கெட்டர் வந்து கிரிக்கெட் ஆடுறியா? என்ன ரெக்கார்டு, என்ன ப்ரூஃப்ன்னு கேட்டா, இந்த ரெக்கார்ட் எடுத்து அப்படி காட்ட முடியும். இத்தனை மேட்ச் ஆடிருக்கேன், 1000 மேட்ச் ஆடிருக்கேன், ஒரு 500 விக்கெட் கிட்ட எடுத்திருக்கேன், 10,000 ரன் அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி ரன் அடிச்சிருக்கேன், கேட்சஸ் இவ்வளோ பிடிச்சிருக்கேன், மேட்ச் இவ்வளோ ஆடிருக்கேன், கார்க் பால் இவ்வளோ மேட்ச் ஆடிருக்கேன், டென்னிஸ் பால் இவ்வளோ மேட்ச் ஆடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியும். இத்தனை கிரவுண்டுக்கு போயிருக்கேன், இத்தனை மேட்சஸ் ஆடிருக்கேன், ரெகுலராக கிரிக்கெட் ஆடுறேன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கிரிக்கெட் கிட்ட அப்படி தான் சொல்ல முடியும் உங்களால். இப்போ நீங்கள் வந்து அந்த கிரிக்கெட் சாப்பிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு சொல்லலை, நீங்கள் வந்து ஆடுறதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட என்ன கிரிக்கெட் ஆடுற, என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த ரெக்கார்ட் எடுத்து அப்படியே காட்டலாம். ஓ சூப்பர், நீ அப்படியே ஆடுறியா, செம்ம, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு. நிறைய பேர் வந்து கோப்ரோலாம் வச்சு எடுப்பீங்க, அதெல்லாம் இதுக்கும் மேலே வைப்பீங்க. அதெல்லாம் வந்து யூடியூப்ல கூட நல்லா ஓரளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிடலாம். அதுலேயும் நீங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு இந்த ரெக்கார்டும் இந்த கோப்ரோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 6 லெவலில் ஃபேமஸ் ஆகிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து இல்லாமே நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் ஃபேமஸ் ஆனால் கூட ஆகுனா அதெல்லாம் வந்து நான் இப்போ சொன்னல நிறைய ரூல்ஸு, இந்த 4 ரூல்ஸ் சொன்னேன். இந்த 4 ரூல்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆகலாம். அப்புறம் வந்து நான் 5th ரூல் இருந்து சொல்லவே இல்லை. மெயினாக கடைசியில் என்ன சொல்லி முடியணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கிரிக்கெட் வந்து டிவிஷன் வரைக்கும் போகிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போவீங்க, ஸ்டேட் வரைக்கும் போகிறீங்க, அடுத்து வந்து போக முடியல, ட்ரெயின் ஆக முடியல அப்படி இப்படின்னு சொல்லி கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அந்த மாதிரி விடாதீங்க. இப்போ வந்து போகிறீங்களா, அப்போ நிறைய பேர் வந்து மேட்சஸ் போயிட்டே இருந்துட்டு அதான் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் இப்போ ஒரு ஃபார்ம் கிடைக்குது, அதை ஃபில்அப் பண்ணி போகணும், அகாடமி வைஸாக போகணும், வெளியே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சும்மா ஒரு கார்பல் மேட்ச் போகணும், அப்புறம் வந்து காலேஜ் ஆடுறீங்கன்னா காலேஜ் டீமுக்காக ஆடணும். மெயினாக ஒரு கேம்பஸ் சேர்ந்து நல்லா விளையாடுங்க. கேம்பஸ் ஆடலைன்னா வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு கோச்சிங் வேறு எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறீங்கன்னா சும்மா ஆடுறீங்கன்னா வரைங்க வருது. நீங்கள் கேம்ப் நல்ல ஒரு அகாடமி அந்த மாதிரி ஆடணும். அதெல்லாம் வந்து சைடில் வந்து எதாவது நெட்ஸுக்கு போகணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பேட்ஸ்மேனாக ஒரு 120, 130 அந்த மாதிரி ஆடி 150 கிலோ 140 கிலோமீட்டர் அந்த பால் மிஷின் வச்சு போட்டு ஆடி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபீல்டிங்காக சும்மா வந்து பாலை வந்து த்ரோ பண்ணி ஃபீல்டிங் 6 ஹவர் 7 ஹவர் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பவுலிங்னா ஒரு 8 ஹவர் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் பவுலிங்னா ஸ்பின்னா கூட ஒரு 5 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மிச்சம் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம். ஆல்தான் வேஸ்ட் அந்த வீட்டில் சொல்ல வந்தது. இப்போ இத்தனை பாயிண்ட் சொன்னேன், இத்தனை முக்கியமான சொன்னேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆகலாம். அப்படி இல்லைனா கூட வந்து நீங்கள் எதனா டிப்ஸ் சொல்கிறீங்கன்னா கூட எனக்கு சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் தம்பி இது மாதிரி தப்பு பண்ணுறப்ப இது மாதிரி சொன்னதை வேறு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதோட சைனிங் அவுட். கிரிக்கெட் ஃப்ராங்க்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.